கேள்விகள் சில பேர் கேட்டிருக்கிறாங்க. அநேகமா முதல் நாள் 2வது நாள் வராதவங்க சில பேர் இருந்திருப்பாங்க. முழுசா வந்திருந்தாங்கன்னு சொன்னா எல்லா விஷயமும் தெரியும். சொல்லப்பட்ட விஷயம் கூட இங்க கேள்வியாக வந்திருக்கு. சில அதையும் பார்க்கணும். அப்துல்லா கமால் அவர்கள், தவாப் ஜியாராவில் பெண்களின் நிலை என்ன? பொதுவாக இருக்கிற பெண்கள் தவாப் ஜியாரா அவங்களும் செய்யணும். எந்த பெண்ணா இருந்தாலும் சரி, தவாப் ஜியாரா செய்யாம ஹஜ்ஜு கூடாது இல்லையா? திருமணம் ஆகாதவர்கள் தவாப் ஜியாரா செய்யாமல் திரும்பி வந்தால் அவர்கள் நிலை என்ன? அதுக்கும் அதே சட்டம் தான். அதாவது தவாப் ஜியாரா செய்யாம திரும்பி வந்துட்டா திரும்ப அவங்க மஹரமான ஒரு ஆணுடைய துணையுடன் மக்காவுக்கு போய் உம்ராவுடைய நியத்துல போய் தவாப் ஜியாரா செய்துட்டு திரும்பி வரணும். அது அவர்களுக்குள்ள சட்டம். எல்லாருமே தவாப் ஜியாரா செய்யணும். தவாப் ஜியாரா செய்யாம யாரும் இருக்க முடியாது. ஷாஹுல் அமீத் அவர்கள் கேட்டிருக்கிறாங்க, எல்லா ஹாஜிகளும் மக்காவில் இருந்து ஹஜ்ஜுக்காக தமத்தோ ஏராம் கட்டுவதனால் ஷாஃபி மதுஹபை பின்பற்றுவோர் எல்லோருமே தமு கொடுக்கணுமா? விளக்கவும். முதல்ல சொன்னோம், நேற்று சொன்னோம்னு நினைக்கிறேன். தமு கொடுக்கணும். ஏன்னா தமத்தோட ஏஹராம் கட்டும் பொழுது முதல்ல உம்ரா செய்யறார். ஹஜ்ஜுக்காக வேண்டி மக்காவிலிருந்தே ஏஹராம் கட்டி கொண்டு மினாவுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா மீகாத்தை கடந்து போகும்போது இவர் ஏஹராம் இல்லாம போயிருக்கிறார்னு அர்த்தம் அங்க. அதனால அவரும் எல்லாருமே ஷாஃபி மதுஹபை சேர்ந்தவர்கள் தமத்து கட்டுனா அது தமு கொடுக்கணும். தமத்துவம் என்பதாக சொல்லப்படும். அப்படி தமு கொடுக்க வேண்டாம் அப்படின்னு நினைச்சா அவர் என்ன பண்ணணும்னு கேட்டா, அந்த மீகாத்தை விட்டும் அப்பால் போய் நேற்று சொன்னா மதீனாவுக்கு போயிட்டு திரும்பி வரணும். வரும்போது அந்த மீகாத்துல எஹராம் கட்டிக்கிட்டு ஹஜ்ஜுக்கு எஹராம் கட்டிக்கிட்டு வந்துட்டாருன்னு சொன்னா இப்ப தமு தேவையில்லை. மீகாத்துக்கு வெளியே போய் திரும்ப எஹராம் கட்டி கொண்டு வரணும். அது எந்த மீகாத்து, 5 மீகாத்து இருக்கு, 5ல எங்க போனாலும் சரி போடும். சில டூர் ஆபரேட்டர்கள் 11வது நாளில் குர்பானி கொடுப்பதாக கேள்விப்பட்டேன். இவ்வாறு செய்வதனால் மற்ற அமல்களின் வரிசை கிரமம் மாறுபடுமா அப்படின்னு கேட்கிற 2வது கேள்வி. 3 கேள்வி கேட்டிருக்காரு. அதாவது 11வது நாள்ல குர்பானி கொடுத்தா ஹனஃபி மதுஹபின் படிக்கு 10வது நாள்ல அந்த 3 செயல்களை செய்யறது வரிசையா செய்யறது வாஜிப், கட்டாயம். ஒவ்வொன்றையும் செய்யறது வாஜிபு, வரிசையா செய்யறதும் வாஜிபு. முதல்ல கல்லெறியணும், 2வது குர்பானி கொடுக்கணும், 3வது முடி எடுத்துக்கணும். இப்ப குர்பானி 11வது நாள்ல கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா 10வது நாள்ல கல்லெறிஞ்சிருப்பாரு. 11வது நாள்ல தான் இவருக்கு அந்த குர்பானி நிறைவேற்றப்படுது அப்படின்னு சொன்னா 11வது நாள்ல அந்த குர்பானி கொடுக்கப்பட்ட பின்னால அவர் முடி எடுத்துக்கணும். அப்ப அந்த தர்த்தீபு விட்டு போகாம வாஜிப் நிறைவேறக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஆனா ஷாஃபி மதுஹப்ல இந்த தர்த்தீப் அப்படிங்கிறது சுன்னத்தாக இருக்கின்ற காரணத்தினால 10வது நாள் அன்னைக்கு எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம். இருந்தாலும் சுன்னத்து விட்டு போயிடும். சுன்னத்து விடுபட்ட குற்றத்திற்குரியவராக அவர் அப்பவும் குற்றம் இருக்கும். இந்த தர்த்தீபை விட்டுட்டா, வரிசை கிரமத்தை விட்டுட்டா தம்மு கொடுக்கணும் அப்படின்னு இருக்குது. ஆனாலும் கூட ஒரு சட்டம் இப்ப ஃபிக்ஹ் அகாடமியின் மூலமாக சட்டம் சொல்லப்பட்டு இருக்கின்றது, தீர்ப்பு செய்திருக்கின்றார்கள். நிர்பந்தமான ஒரு நிலை இருந்தால், இவர் முதல்ல கல்லடிச்சிட்டார், குர்பானி கொடுக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு போச்சு. 11ல அல்ல 12ல தான் குர்பானி கொடுக்க முடியுது அப்படின்னு வச்சுங்க. இப்ப இவரு தொடர்ந்து அந்த எஹராம்லயே இருக்க முடியாத சூழ்நிலையும் இருக்கின்றது. உடல் நலம் பாதிக்கப்படுது, ஏதாவது ஒரு பிரச்சனை வச்சுங்க, உடனே முடியை களைஞ்சிடலாம். அதுக்கு பிறகு 12 அன்னைக்கு அவர் குர்பானி கொடுக்கறதுனால இந்த தர்த்தீப் மாறி போறதுனால எந்த விதமான குற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிர்பந்தமான நிலையில தீர்ப்பு செய்யப்பட்டு இருக்கின்றது. இது இமாம், அதாவது ஹனஃபி மதுஹபுடைய இமாம்கள் அபு யூசுப் முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி தீர்ப்பின்படி, ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி என்ன சொல்றாங்களோ அந்த தீர்ப்பு அவங்க 2 பேரும் சொல்லியிருக்காங்க. அதனால ஒரு பக்கத்துல அந்த தீர்ப்பு இருப்பதின் காரணமாக பரவாயில்லை என்று சொல்லப்படுது. அது நிர்பந்தமா இருக்கணும், அதை பார்த்துக்க. சரி, இன்னொரு 3வது கேள்வி அவரை கேட்டிருக்காரு. தாவீஸ், அதுக்கு பேர் தாவீஸ் சொல்றது அவுது பில்லாஹ்னு சொல்றவங்கள அந்த வார்த்தையில் உள்ள தாவீஸ் வார்த்தை தான் எழுதியிருக்காரு, அதை தாண்டி சொல்றேன். தாவீஸ் அணிந்திருந்தால் யாராம் அணிந்தவனும் தாவீஸை அகற்ற வேண்டுமா அப்படின்னு. தாவீஸ் கட்டியிருக்காரு ஒருத்தர், ஏறாம் கட்டணும் தாவீஸை காட்டணுமான்னு கேட்கிறாரு. தேவையில்லை. தாவீஸ் எப்படி அணிஞ்சிருக்கிறாரு, கூடுமா கூடாதுங்கிற அது வேற விஷயம். ஏறாம் கட்டுறதுக்கும் தாவீஸ் அணிஞ்சிருக்கிறது சம்பந்தம் இல்லை, அது அப்படியே விட்டுறலாம். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, எஸ்ஆர் அப்துல் அசீஸ் அவர்கள் கேள்வி. எஹராம் நிலையில் தானாகவே தலைமுடி உதிர்ந்தால் என்ன செய்வது? அதுக்கும் சொன்ன முன்னால், தானாக உதிர்ந்தாலும் சரி, வேணுமெனே உதிர்த்தாலும் சரி, தூங்கும் போது எடுத்தாலும் சரி, முழிச்சிருக்கும் போது எடுத்தாலும் சரி, நிர்பந்தமான நிலையில் இருந்தாலும் சரி, நிர்பந்தம் இல்லாத நிலையில் இருந்தாலும் சரி,
6 விஷயங்கள் 8 விஷயங்கள் வரும். எப்படி இருந்தாலும் சரி குற்றம் குற்றம் தான். அதனாலதான் சொன்னா தலைமுடி உதறது அப்படின்னு சொன்னா 1 2 ஒரு 4 5 முடி உதிரலாம். அதுல தம்மெல்லாம் வாஜிபாகாது. என்ன, தலையில 4 1 பங்கு 4 1 பாகம் தலைமுடி எடுத்தால் தான் தம்மு வாஜிபாகும். அந்த அளவுக்கு உதிராது, கொஞ்சம் கொஞ்சம் உதிரும். அதனாலதான் என்ன பண்ணு கேட்டா, எஹ்ராம் அணிந்திருக்கக்கூடிய காலத்துல தலைமுடி உதிராமல் இருக்க முடியாது. ஏதாவது நமக்கு தெரியாமலே ஆகிவிடும். அப்படி இருக்கிறதுனால ஹஜ்ஜுடைய காரியங்கள்லாம் முடிச்சிட்டு திரும்ப ஊருக்கு வரக்கூடிய நேரத்துல ஏதாவது கொஞ்சம் சதகா, ஒரு 10 ரியால் 20 ரியால் 50 ரியால், இந்த மாதிரி எனக்கு தெரியாமல் ஏதாவது குற்றங்கள் நிகழ்ந்திருந்தால் அதற்காக வேண்டி பரிகாரமாக இதை நான் கொடுக்கின்றேன் அப்படிங்கிற நியத்துல ஒரு 10 50 ரியால தர்மம் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா இதெல்லாம் கஃபாராவாக ஆகிப்போயிடும். அதாவது வேணும்னே விழ வைக்க கூடாது. எப்படி விழுந்தாலும் வேணும்னே செஞ்சாலும் சரி, தெரியாம செஞ்சாலும் சரி. அதனாலதான் எஹ்ராம் கட்டி இருக்க ஹலால் செய்யக்கூடாது. தண்ணி உள்ள சேர்த்து வைக்கக்கூடிய அளவுக்கு ஒது செய்ய வேண்டியதானே தவிர போட்டு அதை நோண்டிட்டுலாம் இருக்கக்கூடாது. போட்டு இப்படி இப்படின்ட்டே இருந்தாருன்னா சீப்பில் சீவனால முடி வரத்தான் செய்யும். அப்படி வேணும்னே செய்யக்கூடாது. வேணான்னு செஞ்சாலும் சரி குற்றப்பரிகாரம் செய்யணும். லியாக்கத்தலி கே லியாக்கத்தலி தல்பியாவை ஹஜ்ருல் அஸ்வத்துக்கு முன்பாக நிறுத்திவிட வேண்டுமா? தங்களின் ஹஜ்ஜின் சட்டங்கள் கிதாபில் பக்கம் 63 பாரா 2 சஃபாவிலும் ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காரு. ஹஜ்ருல் அஸ்வதுக்கு போய் நியத் தல்பியா, அதாவது தவாப்புடைய நியத்து பண்றதுக்கு முன்னதாகவே தல்பியா நிறுத்திடணும். நிறுத்தப்பட்ட பின்னால ஓதக்கூடாதுன்னு அர்த்தம் அல்ல. தவாப் செய்யும் போது இடையிடையில ஓதணும், அது நல்லது, முஸ்தாப். அதே மாதிரி சஹி செய்யும் போது இடையிடையில ஓதிக்கணும், நல்லது. அதான் அதைத்தான் அந்த கிதாபுல புக்கில் எழுதப்பட்டிருக்கு. ஆனா நிறுத்துறது, தல்பியா நிறுத்துறது நிறுத்துறதுக்கு அதுக்கு பின்னால் ஓதக்கூடாதுங்கிற அர்த்தம் அல்ல. அதனால சொல்லப்படும். துல்ஹஜ் பிறை 7 மினாவுக்கு அழைத்து சென்றால் அது நபி வழி மீறல் ஆகுமா அப்படின்னு சொன்னா அது சுன்னத்துக்கு மாத்தம்தான். இருந்தாலும் இப்ப உள்ள சூழ்நிலையில நெருக்கடியின் காரணமாக, கூட்டத்தின் காரணமாக எல்லாரும் ஒரே நேரத்தில் சுபஹ் தொழுதுட்டு போறதுன்னா போய் சேர முடியாது. அப்படி நிறைய தவறுகள் ஏற்பட்டு போச்சு, நிர்பந்தமான நிலை ஏற்பட்டு போச்சு. காலையில சுபஹுக்கு பின்னால போனவங்க சாயந்தரம் அசருக்கு பின்னால போய் மினாவுக்கு போய் சேர்றாங்க 4 கிலோமீட்டருக்கு. அதனால இரவோடு இரவாக கொண்டு போறதை பத்தி ஒண்ணும், அந்த சுன்னத்து விடுபட்டு போனாலும் கூட குற்றமாக ஆகாது என்பதாக சொல்லுகிறார். இதெல்லாம் முடிவெடுத்து தான் அங்க இருக்கக்கூடிய உலமாக்கள் அதை செய்யறாங்க. அதனால அது பெரிய குற்றமாக கருதப்பட மாட்டாது. மாற்று மத நண்பர்கள் தங்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்ய சொல்லுகிறார்கள், செய்யலாமா? விளக்கம் தேவை. மாற்று மத நண்பர்கள் செய்ய சொன்னா செய்யலாம். எப்படி செய்யணும்னு கேட்டா, யாரெல்லாம் அவருக்கு இஸ்லாத்தை பாக்கியமாக தருவாயாக, அவருக்கு இஸ்லாத்தினுடைய ஹிதாயத்தை தருவாயாக, அவர் முஸ்லீமாக ஆகக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக, ஈமானுடைய பாக்கியத்தை தருவாயா, அப்படின்னு துஆ செய்யணும். அரபாவில செய்யலாம், மினாவில செய்யலாம், எங்க வேணாலும் செய்யலாம். அவங்கள சொர்க்கத்துக்கு போக சொல்வாயாக அப்படின்னு சொல்லக்கூடாது. அவர்களுக்கு மகஃபிரத்தை வழங்குவாயாக அப்படின்னு சொல்லக்கூடாது. மன்னிப்பளிப்பாயாக, அவருடைய பாவங்கள்லாம் நீ மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த செய்தியிலேயே குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்றான். அதுக்கு தஃப்சீல விளக்கம் தரப்பட்டு இருக்கின்றது. ஏஎம் ஷௌகத் அலி அவர்கள், வேலைக்கு செல்லும் இடத்தில் ஹஜ் செய்தால் அந்த ஹஜ் முழுமையாகுமா? விளக்கம் தாராளமா சார். வேலைக்கு போனாலும் சரி, இங்கிருந்து போனாலும் சரி, அங்கிருந்தே போனாலும் சரி, வேலைக்கு போற நேரத்தில் ஹஜ் செய்தாலும் கூட ஹஜ்ஜு கூடும். வேலைக்கு தான் போனாரு, ஆனா ஹஜ்ஜுடைய நியத்துல தானே ஹஜ்ஜுக்கு போறாரு, அதனால கூடும். ஷாஃபி மதஹபில் ஹஜ்ஜுக்காக எஹ்ராம் ஹரமில் கட்டினால் தமு வாஜிப் என்று கூறினீர்கள். பிறை 10 அன்று குர்பானி கொடுக்கிறோம், அது மட்டும் தானா அல்லது இன்னொன்று ஆடு கொடுக்க வேண்டுமா அப்படின்னு கேட்கிறார். ஷாஃபி மதல் அதான் சொன்னமே, அதை தமத்தோடைய ஹஜ்ஜுக்கு இங்கிருந்து எஹ்ராம் கட்டிட்டு உம்ராவுக்காக வேண்டி போனவர் உம்ராவுடைய காரியங்களை முடிச்சுட்டு புற 8 அன்னைக்கு அல்லது 7 அன்னைக்கு சாயந்தரம் அவர் ஹஜ்ஜுக்காண்டி எஹ்ராம் கட்டுவார். இப்ப ஷாஃபி மதப்ல சட்டம் என்னன்னு கேட்டா, மீகாத்துக்கு வெளியிலிருந்து அவர் எஹ்ராம் கட்டி கொண்டு உள்ள போகணும் அப்படிங்கிறத பமன் ஹஜ்ஜல் அந்த ஆயத்து பமன் தமத்தா பில் உம்ரத்தி இலல் ஹஜ் என்ற அந்த ஆயத்தின் மூலமாக சட்டங்களை இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி எடுக்கிறாங்க. அந்த சட்டத்தை ஹஜ்ஜுக்கு எஹ்ராம் கட்டுறவர் மீகாத்துக்கு வெளியே இருந்து கட்டிட்டு உள்ள போகணும். ஆனா இவர் மீகாத்துக்கு வர முடியாது, திருப்பி வர முடியாதனால அங்கிருந்தே கட்டுறாரு, மக்காவில இருந்தே. அப்போ ஒரு குற்றம் ஏற்படுகின்றது, வாஜிப் விட்டு போச்சு. அதனால அவர் தம கொடுக்கணும், தம தமத்தோ அப்படின்னு சொல்லப்படும்.
அந்த தமு தேவையில்லை, தமு கொடுக்க முடிய தேவையில்லை என்று இருந்தா அவர் என்ன பண்ணு கேட்டா மீகாத்துக்கு வெளியே போயிடணும்.